ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ஓகே நேயர்களே, மகர ராசிக்கு சனி பகவான் தான் ராசிநாதன். சனி பகவானுக்கு ஒரு மகன் இருக்கிறார், குளிகன், மாந்தி. சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி. பொதுவாக கிரகங்களுக்கும் மகன்கள் இருக்கிறாங்க. 9 கிரகங்களுக்குமே 9 மகன்கள் இருக்கிறாங்க. காலன், அஸ்தபிரதான், யமகண்டன், தூன்மதன், தூமகேது, இந்திரதனுசு, குளிகன், பரிவேடன், விதிபரதன். இப்படி 9 பேருக்குமே பிள்ளைகளாக இருக்கிறாங்க. மொதல் 9 நவக்கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 பேருக்குமே 9 புத்திரர்கள் இருக்கிறார்கள். அதில் சனி பகவான் புத்திரன் தான் குளிகன் என்ற மாந்தி. ஓகே, அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாந்தி ஒரு முக்கியமான நவக்கிரகம் தான். அதாவது 10வது கிரகம். நவக்கிரகங்கள் அவர் வரமாட்டார். ஆனால் ஜாதகத்தில் மாந்தியை குறிப்பிடுவாங்க. மாந்தி இருப்பார். மாந்திக்கும் பலன் சொல்லலாம். மாந்தி ஒரு முக்கியமான கிரகம், ஆவி உலக தலைவன் மாந்தி. இப்போ மாந்தியக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஜோசியர்கள் மாந்தியை நிறைய பேர் பாயிண்டில் எடுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் மாந்தியை பார்ப்பேன். மாந்தி எந்த நிலைமையில் இருக்கிறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, யார் கூட சேர்ந்துருக்கிறாருன்னு பார்ப்போம். மாந்திக்கு ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவருக்கு தசாபுத்தி கிடையாது. சரியா? அதனால தான் அவரை அதில் எடுக்கலை. ஏன்னா அந்த தசாபுத்தி அமைப்பு 120 வருடத்தில் மாந்திக்கு தசாபுத்தி கொடுக்கல. அதனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இருந்த போதிலும் அந்த ஜாதக கட்டத்தில் மாந்தி இருப்பார். மாந்தி ஜனன ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே அந்த 12 ராசியில் ஒரு ராசியில் இருப்பார். அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். ஓகே நேயர்களே, இந்த மாந்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நடக்கும். அது ஏன்னு பார்த்தோம்னா, மாந்தி சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்திருப்பார். அவர் வாழ்நாள் முழுக்க சில பிரச்சனையை கொடுப்பார். இல்லைன்னா சில கிரகங்கள் கூட சேர்ந்து அந்த கிரகத்தை கெடுத்திருப்பார். இது நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். சரியா? நல்ல சுப கிரகத்தோடு மாந்தி சேர்ந்துருப்பார். அந்த சுப கிரகத்தை கெடுத்து அந்த ஆதிபத்திய விசேஷத்தை கெடுத்துருவார். அவர் 2ஆம் இடத்துல இருந்தார்னா 2ஆம் இட ஆதிபத்திய விசேஷத்தை கெடுத்துருவார். சுக்கிரன் கூட இருந்தார்னா திருமண அமைப்பை தடை பண்ணுவார். குரு கூட இருந்தார்னா புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். ஸோ இப்படி அவர் சுப கிரகங்கள் கூட சேர்ந்து இருந்தார்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்திய விசேஷத்தையும் கெடுப்பார். ஸோ மாந்தியும் ஒரு கவனத்தில் கொள்ள கொண்ட ஒரு கிரக அமைப்பு தான். ஆனால் நிறைய ஜோதிடர்களை பார்க்குறதில்ல. ஆனால் நான் போதி ஜோதிடத்தில் அதை கவனிப்பேன். எனக்கு வருகிற தனிப்பட்ட ஜாதகத்தில் மாந்தியோட நிலைமை எப்படி இருக்குது, மாந்திக்கு சேர்த்து தான் பலன் சொல்வேன். என்கிட்ட பலன் கேட்டவங்களுக்கு தெரியும். மாந்தியை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் நான் சொல்லியிருப்பேன். மாந்தி இந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் நல்ல நிலைமையில இருந்து நல்ல பலங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாருன்னா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கெட்ட இடத்துல இருந்து கெட்ட பலங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாருன்னா கன்சிடர் பண்ணணும். அதுபோல் நடப்பு தசாநாதம் கூட சேர்ந்து இருந்தாலுமே கன்சிடர் பண்ணணும். இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, குரு தசை நடக்கு, குருக்கு மாந்தி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. இல்லைனா குரு மாந்தி பார்வைக்கு வந்தாலும் மாந்தி கெடுப்பலங்களை கொடுப்பாரு. குரு தசை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா நேர்களே, அந்த மாந்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்குண்டான வழிபாடையும் சொல்கிறேன், வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சரியா? ஏதோ அதுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு டைம் கொடுத்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ மாந்தியம் முக்கியமான கிரகம் தான். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா 9 கிரகத்தையே எங்களால் பார்க்க முடியல, இவன் வேறு புதுசாக ஒரு மாந்தியன் உனக்கு கொண்டு வரான் 10வது கிரகமா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இருக்குது. சரியா? இருக்குது. ஆனால் யாரும் அதை முழுமையாக ஏற்றுக்கலை. கேரளாலலாம் மாந்திக்கு பார்த்து தான் பலன் சொல்கிறாங்க. மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கேரளா, ஆந்திராலலாம். தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் மாந்தியோடைய தாக்கம் ஒவ்வொரு தனிமன ஜாதகத்திலையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சனி புத்திரன், சனி பகவானுக்கு பிறந்தவர். ஓகே, அப்பேற்பட்ட மாந்தி ஆவி உலக தலைவன்பாங்க. அது மனித இறந்ததுக்கு பின்னாடியும் கர்மத்தை கழிக்கிறது, அடுத்த பிறவி கொண்டு போகிறதெல்லாம் மாந்தி தான். அவருக்கு முக்கியமான வழிபாடு உள்ள கிரகம் வழிபாடு உள்ள கடவுள் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அந்த அளவுக்கு மாந்தியோட தாக்கம் வெகுவாக குறையும். ஓகே, இது பொதுவாக சொல்லிட்டேன், நான் முதலே சொல்லிட்டேன். ஆஞ்சநேயர் தான் அதற்கு உள்ளவர். சரியா? ஆஞ்சநேயர் வழிபாடு மாந்தியோட தாக்கத்தை குறைக்கும். மாந்தி பொதுவாக லக்கணத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கலாமா சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 2, 5, 8, 11 இந்த இடத்துல இருந்தார். லக்கண ரீதியாக, அதாவது ராசிக்கு சொல்லலை, லக்கணத்துக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா லக்கண ரீதியாக தான் மாந்திக்கு மார்க் போடப்படும், ராசிக்கு போடப்பட மாட்டாது. லக்கண ரீதியாக நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்தில் இருந்து 2, 5, 8, 11ஆம் இடத்துல இருந்தார்னா இந்த பிறவியில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு பலனை கொடுப்பார். அவர் அந்த கர்ம பலனை கொடுக்குறதுல ஒரு கெட்டிக்காரரு. எப்படி சனி பகவான் கர்ம பலனை கொடுக்குறாரோ அது மாதிரி மாந்தி உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 2, 5, 8, 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா இந்த பிறவியில் நீங்கள் அனுப்பிச்சுடுவீங்க. சில பேருக்கு இதுதான் நடக்குது. அவங்க செஞ்ச
பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடைக்கும். அது பிற்காலத்தில் தான் கிடைக்கும். சரியா? பிற்காலத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். 20 வயசு 30 வயசில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50-60 வயசில் சில பேர் தண்டனை அனுபவிப்பாங்க. ஒரு குடும்பத்திலே தெரியும், அண்ணன் நல்லா இருப்பார், தம்பி கெட்டு போயிருப்பார். அண்ணன் நல்லா வாழ்வார், தம்பிக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரு தாய் தப்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து மாந்தி தான். அதுபோக வந்து மாந்தி உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 1, 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கேந்திரத்தில் இருக்கிறாரு. லக்கணம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருந்தார்னா அவருடைய தண்டனைகள் எப்படி இருக்கும்னா, நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு உண்டான தண்டனைகள் எப்போ கொடுப்பாருன்னா அஷ்டமச்சனி 7.5 சனி காலகட்டத்தில் கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்கும். மகரத்துக்கு 7.5 சனி நடக்கு. இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, மகரத்தில் இருக்கிறவர் கஷ்டப்படுறாரு. எனக்கு ஜனன ஜாதகம் நல்லா தான் சார் இருக்குது, சனி பவனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, ஆனால் 7.5 சனி எனக்கு ரொம்ப பாதகமாக இருக்குது, என்னை போட்டு வறுத்து எடுக்கு, ஏகப்பட்ட கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாந்தி வந்து உங்கள் லக்கண ரீதியாக 1, 4, 7, 10ஆம் இடத்துல இருப்பார். அந்த இடத்துல இருந்தாருன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவ புண்ணிய பலன்களை கொடுப்பாரு. அது எப்போ கொடுப்பாருன்னா 7.5 சனி அல்லது அஷ்டமச்சனி. உங்களுக்கு அஷ்டமச்சனி இப்போ வராது, அடுத்து தான் வரும். சிம்மத்துக்கு சனி பவன் போன பின்னாடி மகரத்துக்கு அஷ்டமச்சனி வரும். அதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ 7.5 சனியில் இருக்கிறீங்க. இப்போ 7.5 சனியில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மாந்தி வந்து 1, 4, 7, 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருப்பார். இல்லைன்னா தான் பார்வையால் பார்த்துருப்பார். மாந்திக்கு பார்வை இருக்குது. 2, 7, 12ஆம் இடத்தை பார்ப்பார். நான் இருக்கிற இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், பின்னோக்கியும் பார்ப்பார், அடுத்து 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், தனக்கு எதிர்த்த வீட்டையும் பார்ப்பார். சரியா? இந்த பார்வையில் வந்து இந்த 1, 4, 7, 10ஆம் இடங்கள் வந்தாலும் அந்த இடம் பாதிக்கப்படும். ஓகே, இப்போ ஜனன ஜாதகத்தில் மாந்தி ஒவ்வொரு இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். சரியா? இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுவும் இருக்குது, இதுவும் கடந்து தான் நமக்கு வந்து பலன்கள் இருக்குது. நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள். லக்கணத்தில் இருக்கிறாரு, லக்கணத்தில் வீடு லக்கணத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னா இவங்களுக்கு மறைமுக உடல் நோய் இருக்கும். அது உடம்புல வந்து மறைமுகமாக இருக்கும். அந்த உபத்திரம் வந்து வெளிப்படையாக தெரியாது, உள்ளே இருந்தே கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும், அடக்கம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க, குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்த போதிலும் சுப கிரகங்கள் புதன், சுக்கிரன், வியாழன் லக்கணத்தோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா கையில் காசு பணம் இருக்கும், பொன்பொருள் சேரும். இருந்த போதிலும் மனக்கவலை இருக்கும். மாந்தி வந்து லக்கணத்தில் இருக்கிறது வந்து ஒரு மனக்கவலையை கொடுப்பாரு, தீராத துயரத்தை கொடுத்துருவார். சரியா? தனித்து இருந்தாருன்னா அவ்வளோதான். அந்த ஜாதகர் வந்து அந்த அளவுக்கு முன்னேற முடியாது. ஒரு அபிவிருத்தி இல்லாமல் ஒரு பீடை பிடிச்ச மனுஷன் மாதிரி தான் இருப்பான். லக்கணத்தில் மாந்தி இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து வரவேற்கத்தக்கது அல்ல. அடுத்து 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும். பேசுகிற பேச்சு செயல் இதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். வீண் செலவுகள் நிறையா வரும். மட்டமான புத்தி நல்லா இருக்காது, தரமற்று இருப்பாங்க. சரியா? தர டிக்கெட் மாதிரி இருப்பாங்க. கண்ணில் ஏதாச்சும் வியாதி இருக்கும். தீய பழக்க வழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கம், கெட்டவருடைய சகவாசம் இதெல்லாம் கூடுதலாகவே பார்க்கப்படும். 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. 3ஆம் இடத்துல மாந்தி லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆள் நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவ், நல்லா ஒரு கவர்ற மாதிரி இருப்பாங்க, தைரியமானவராக இருப்பாங்க, துணிவு இருக்கும், திரைப்படத்துறையில் நல்ல நாட்டம் இருக்கும், வயலின் இசைக்கருவிகளை நல்லா வாசிப்பாங்க, கலைநுட்பம் நல்லா இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செஞ்சு வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சிறப்பாக இருப்பாங்க. சரியா? இன்றைக்கி அரசியலுக்கு வந்து சினிமா நடிகர்கள் தான் மேக்சிமம் இன்றைக்கி அரசியலில் முன்னணியாக இருக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாடுல உள்ள ஒரு எழுதப்படாத விதியாகிப்போச்சு. அது ஒரு வகை தோஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா சினிமா தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். சினிமா நடிகரை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இப்படி இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து திரைப்படத்திலையும் கலைத்துறையிலும் ஒரு ஏற்றம் இருக்கும். அதை வச்சு அப்படியே அரசியல் வாழ்க்கையிலையும் அவங்க வந்து டேரா போட்டுக்குருவாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும். சரியா? சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் பாதிக்கும், உடல் நலம் நல்லபடியாக இருக்காது, நிம்மதியற்ற வாழ்க்கை இருக்கும், வீடு மனை சேர்க்க முடியாது. வீடு கட்டினாலும் விற்றுருவாங்க, ஒரு வீட்டு நிலையாக இருக்க மாட்டாங்க, வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது 4ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி. தாயுடன உள்ள உறவு நல்லா இருக்காது, தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பிரிவினையை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் புத்திர தோஷம்தான். இவங்களுக்கு வந்து குறைந்த வயசுலேயே கண்டம் ஏற்படும், கொஞ்சம் வயசுலேயே கண்டம் ஏற்படும். சில பேருக்கு கண்டம்னா தெரியும், ஏதோ நமக்கு வந்து ஒன்று ஆளுக்கு உடலில் வந்து சில உபத்திரவாதத்தை கொடுக்கும், இல்லைனா ஆளையே காலி பண்ணிடும், அது கண்டம்பாங்க. மனநிலை பாதிப்பு இருக்கும். அதுபோக வந்து கையில் காசு பணம் இருக்காது, கடவுள் நம்பிக்கை இருக்காது, நாத்தியம் பேசிட்டு அலைவாங்க, சாமி இல்லை பூதம் இல்லைம்பாங்க. அதுபோக ஆள் வந்து தகாத உறவு இருக்கும், வயதுக்கு மீறிய உறவு இருக்கும், பிஞ்சிலே பழுத்த மாதிரி பழுத்துட்டு மட்டமான உறவோடு இருந்துக்கிட்டு மட்டமான ஆளாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்க மாட்டாது. பஞ்சமஸ்தானத்தில் வந்து மாந்தி இருக்கிறது நல்ல விஷயமே அல்ல. அடுத்து 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நல்ல பலனை கொடுப்பாரு. பிறருக்கு உதவி செய்வாங்க, நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும், ஈகை இறக்கும் கருணையும் இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், எதிரிகளை எந்த பிரச்சனையும் இருக்காது, எதிரிகளை தூக்கி பந்தாடுவாங்க, எதிரிகளை வந்து தோஷம் பண்ணிடுவாங்க.
நல்ல அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. சரியா? 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது ஜனன லக்கணத்தில் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தார்னா மோசமான பலன்கள் தான். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, நிம்மதியற்ற வாழ்க்கை இருக்கும், கணவன் மனைவி நல்லா இருக்காது, நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. அதுபோக மனைவியோட சொத்தையோ இல்லைனா கணவனோட சொத்தை விற்று தித்துருவாங்க. சில பெண்களை பார்த்திங்கன்னா என்ன தான் கணவன் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலுமே செலவு பண்ணிடுவாங்க. அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அவனால் முடியாது, சம்பாதிச்சு எவ்வளோ போட்டாலுமே செலவு பண்ணிடுவாங்க. மற்றவங்களை நம்பி ஏமாந்துருவாங்க. இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிறர்கிட்ட சீக்கிரம் ஏமாந்துருவாங்க, தன்னை இழந்துருவாங்க. அதுக்கு காரணம் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி தான். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எனக்கு வர ஜாதகத்தில் இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி தான் இதெல்லாம் நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அடுத்து 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாருன்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா அவர் வந்து இவங்க வந்து ஒரு தீராத ஒரு தாகத்தில் இருப்பாங்க. சரியா? எதுலேயுமே ஒரு அதிகமான தாகம் இருக்கும், அதீத பசி இருக்கும், மறைமுக உடல் பிரச்சனை இருக்கும், அதாவது மனக்கவலை அதிகமாக இருக்கும், வீண் செலவுகள் செய்வாங்க. எப்பயுமே வந்து எந்த காரியமும் இவங்களுக்கு வந்து நல்ல விதமாக இருக்காது, தோல்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு. அப்படி ஒரு அமைப்பில் தான் இவங்க இருப்பாங்க. அடுத்து வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல மாந்தி இருக்காரு வச்சுக்கோங்களேன், எதுவும் நல்ல அமைப்பு இல்லை. ஒரு பெருங்கோணத்தில் மாந்தி இருக்கக்கூடாது. ஆள் உள்ளியாக இருப்பாங்க, தேகமே நல்லா இருக்காது, எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடல் தேராது. தந்தைக்கு இவங்களுக்கு ஆகாமல் போயிடும். தந்தை வழி உறவுகள் சிறப்பாக இருக்காது. தவறான பழக்க வழக்கம் இருக்கும். தவறான பெண்களோடு சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணுனா ஆண், ஆணுனா பெண்ணு. எதிர்பாளர்களோட போய் சந்தோஷத்தை அனுப்பிப்பாங்க. ஆனால் அவங்க நேர்வழியில் இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பண கஷ்டம் பெருசாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்காது, காரிய அணுகள் இருக்காது. ஒரு நல்ல விதமாக இது பார்க்க முடியாது. அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது ஒரு வகை நன்மையும் தீமையும் கலந்துருக்கும். சரியா? ரெண்டும் கலந்துருக்கும். இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி தான். யாரை பற்றி எதுவும் கவலைப்பட மாட்டாங்க. இருந்த போதிலும் நல்லபடியாக உழைச்சி கொஞ்சம் காசு பணத்தோட ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது நல்ல விசேஷம்தான். 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும். சரியா? நல்ல கையில் காசு பணம் இருக்கும். ஆள் நல்ல புகழ்பெற்ற அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கணும் நல்ல உதவி செய்வாங்க. ஆன்மீக சிந்தனை இருக்கும். இருந்த போதிலும் கால்கள் வந்து குட்டியாக இருக்கும், குறுகிய கால்கள் இருக்கும். சரியா? சில பேர் பார்த்திங்கன்னா கால்கள் வந்து சிறுசாக இருக்கும், முட்டி கீழே வந்து சின்ன காலாக இருக்கும். அந்த அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற மாந்திக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல மாந்தி. 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. அயன சயன போகம், வீண் செலவுகள் இருக்கும். சரியா? சிந்தனை செயல் நல்லபடியாக இருக்காது. உன்னை சொல்லிட்டு உன்னை செய்வாங்க. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. சோதனையும் வேதனையும் மாறி மாறி இருக்கும். உடம்புல வந்து ஏதோ ஒரு குறை இருக்கும், அங்கஹீனம் இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நிலைமையில் தான் இருப்பாங்க. சரியா நேர்களே? ஸோ இது மாதிரி 12 இடத்துல லக்கணத்திலிருந்து மாந்தி இருந்தார்னா இந்த பலன்களை கொடுப்பாரு. இந்த பலன்களை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. அதுபோக அவர் வந்து சுபகரங்கள் கூட சேரக்கூடாது, பாவகரங்கள் கூட சேரக்கூடாது. சுபகரங்கள் கூட சேர்ந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த சுபகரங்களை கெடுத்து தன்னுடைய கெடுபலங்களை குறைச்சி செய்வார். பாவகிரகங்கள் சனி, ராகு, கேது, செவ்வாய், அமாவாசை, சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா ரொம்ப ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். சனி கூட சேர்ந்துருந்தாருன்னா தேக ஆரோக்கியத்தை கெடுப்பார். உடம்புல ஒரு பீதியை கொடுத்துருவார், மரண பீதியை கொடுத்துருவார். ராகு கூட சேர்ந்துருந்தாலும் அவனை ரவுடியாக்கி ரொம்ப ஒரு தரக்கட்ட லெவலுக்கு கொண்டு போயிடுவார். கேது கூட சேர்ந்துருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் தேத்தி ஓரளவு கொண்டு வருவார். கொஞ்சம் ஆன்மீக பாட்டில் இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. இருந்தாலும் பண பிரச்சனை இருக்கும், மனம் ஒரு நிலையில் இருக்காது, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க. செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாருன்னா சகோதர வழியில் நல்லா ஏற்றம் இருக்காது, எடுத்தேன் கவிழ்த்தேன் இருப்பாங்க, பதட்டப்படுவாங்க, டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க, அவசர கொடுக்கையாக இருப்பாங்க, என்னென்னு கேட்காம டக்குன்னு சண்டைக்கு போயிடுவாங்க, முன்கோபம் இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். சூரியன் கூட சேர்ந்தாருன்னா ஆத்ம பலத்தை இழந்துருவார். ஆளே தைரியம் இல்லாமல் இருப்பாங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, தாமலே தனக்கு ஒரு தைரியம் இருக்காது, எந்த ஒரு காரியம் பொறுப்பாக எடுத்து செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்திலும் பின் வாங்குவாங்க. சரியா? அதுபோக தகப்பனுக்கு ஆகாது. இவங்கெல்லாம் வந்து அடிமை வேலை பார்க்குறதுக்காக லாக்கி சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. சந்திரன் கூட சேர்ந்தாங்கன்னா மன ஒரு நிலையில் இருக்காது, நாளொரு மேனி பொழுது வண்ணமாக இருப்பாங்க. சரியா? ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தியோட மந்தமாக இருப்பாங்க, புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, நல்ல விதமாக பறக்கப்படாது. புதன் கூட சேர்ந்துட்டாருன்னா படிப்பறிவு கெட்டு போயிடும், பட்டறிவு இருக்காது, புத்தியும் இருக்காது, நிலைவு இல்லாமல் இருப்பாங்க. சரியா? சந்திரன் கூட சேர்ந்தால் மனம் கெட்டு போயிடும், புதன் கூட சேர்ந்தார்னா புத்தி இல்லாமல் போயிடும், அறிவு இல்லாமல் போயிடும். ஸோ மாந்தி வந்து இயற்கை சுபகிரகங்களோட சேர்ந்தார்னா அவங்களுடைய நல்ல காரகத்தை வந்து அப்படியே கபலீகரம் பண்ணிடுவார். அப்படியே அவங்க அந்த கிரகத்தை கெடுத்து தன்னுடைய கெடுபலங்களை கூட்டி செய்வார். அதுபோக தான் இருக்கிற இடத்துல இருந்து 2, 7, 12ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் பார்க்குற இடமும் பால் தான், நல்ல விதமாக சொல்ல முடியாது. ஸோ இப்பேற்பட்ட மாந்தி பகவானுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு சொன்னோம்னா பரிகாரம் இருக்குது. பரிகாரம் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு கோயில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது. திருவலங்காடு வடநாராயணீஸ்வரர் கோயில் இருக்குது. வட ரண ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் வணங்கலாம். அங்குள்ள பத்திரகாளி அம்மனுக்கு
வழங்கலாம். அங்கே வந்து மாந்தீஸ்வரரே இருக்கிறாரு. அங்கே உள்ள மூலவர் பேர் மாந்தீஸ்வரன் தான். சிவன் தான் மாந்தீஸ்வரராக இருக்கிறாரு. அவர் வழங்குறது வந்து மாந்தி இருக்கிற தோஷத்தை நீக்கும். அந்த கோயிலுக்கு போகிறவங்க போகலாம். அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதாவது சென்னை பக்கத்தில் இருக்குது திருவள்ளூர். அதாவது நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி. சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் மிருத்யுஞ்சய யாகம் பண்ணலாம். இல்லைனா மிருத்யுஞ்சய யாகம் மந்திரத்தை சொல்லலாம். அந்த மந்திரத்தை வேணால் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன். மிருத்யுஞ்சய யாகம் மந்திரம். மிருத்யுஞ்சய மந்திரங்கிறது வந்து சிவபெருமானுக்குள்ள மந்திரம் தான். சரியா? சிவபெருமானுக்குள்ள மந்திரத்தை சமஸ்கிருதத்தில் இருக்கும், அது தமிழாக்கம் இருக்கும். அதை வந்து நம்ம படிக்கலாம். இது என்னைக்கு சார் படிக்கலாம்னா சனிக்கிழமை படிக்கலாம். சனிக்கிழமை குளிகை காலத்தில் படிக்கணும். சனிக்கிழமை வந்து குளிகன்னு ஒரு காலம் வரும், அதில் இருக்கும். அதையும் நான் சனிக்கிழமை குளிகன் எப்போ வருவார்னு உங்களுக்கு அந்த காலண்டரில் பார்த்தாலே தெரியும். சரியா நேர்களே? சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை குளிகன் 6 to 7:30. சரியா? 6 to 7:30 நீங்கள் வந்து ஈவினிங் படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி வணங்குறது நல்லது. எந்த தெய்வத்துக்கு முன்னாடி சார் வணங்கணும் அப்படின்னு அதுவும் கேட்குற வேண்டியிருக்கு. ஆஞ்சநேயர் படத்தை வச்சு வீட்டில் வணங்கலாம். சில பேர் ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைக்க மாட்டாங்க. அப்படி வைக்காதவங்க வந்து அம்மன் படத்துக்கு முன்னாடி வணங்கலாம். இல்லைன்னா விநாயகர் படத்துக்கு முன்னாடி வணங்கலாம். விநாயகர் வந்து பொதுவான கடவுள், எல்லா தோஷத்தையும் நீக்கிறவர் நவக்கிர விநாயகர். சரியா? அது பிள்ளையார்பட்டி விநாயகர் படம் இருந்துச்சுன்னா ரொம்ப சாலத்து இருந்தது. அவருக்கு முன்னாடி அந்த மாந்திக்கு அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்கிறது வந்து மாந்தியோட தோஷத்தை போக்கும். அடுத்து வந்து சுதர்சன யாகம் பண்ணலாம். சுதர்சன யாகங்கிறது அது ஒரு முக்கியமான யாகம் தான். அந்த சுதர்சன யாகத்திலும் கோயிலில் தான் செய்ய முடியும். இது கோயிலில் வந்து புரோகிதர்களை வச்சு தான் செய்ய முடியும், குருக்களை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் சுதர்சன யாகம் செய்ய முடியாதவங்க வீட்டில் வந்து சக்கரத்தாழ்வார் படத்தை வச்சு கும்பிடலாம். நான் இதுக்கு ஒரு வந்து வீடியோ போட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல. மகரத்துக்கு போடலை, ஆனால் மற்ற 2 ராசிக்கு போட்டிருக்கேன். தனுசு, மீனம், கடகம் இதுக்கெல்லாம் போட்டுட்டேன். மகரத்துக்கு போடுறேன். நான் இந்த சுதர்சனத்தை பற்றி சொல்லும்போது நான் வருது சக்கரத்தாழ்வாரை பற்றி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் போடுறேன். அதில் வந்து இந்த கிரக தோஷத்துக்கு சக்கரத்தாழ்வார் எப்படி வழிபடலாம்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை வேணால் போடுறேன். இதில் வந்து 2 வார்த்தை சொல்கிறேன். சக்கரத்தாழ்வார் படத்தை வச்சு கூட வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு தனி மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? சக்கரத்தாழ்வார் மந்திரம் தனியாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். அப்படி மந்திரம் தெரிகிறவங்க வந்து கூகுள்லேயே போய் போடலாம் நீங்கள். சரியா? சுதர்சன மந்திரம் சக்கரத்தாழ்வார் மந்திரம் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். அதுபோல் மிருத்யுஞ்சய மந்திரம் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் படிக்கலாம். ஓகே, நான் வந்து இதில் நான் உங்களுக்கு போடுறேன். தனித்தனியாகவே இந்த வீடியோவில் அதை என்க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே நேயர்களே? அதுபோக வந்து மாந்தி தசாபுத்தி கிடையாது. மாந்திக்கு வந்து தசாபுத்தி கிடையாது. அதனால் மோதிரம்லாம் போட முடியாது. ஏன்னா தசாபுத்தி இருக்கிறவங்கள தான் மோதிரம் போட முடியும். ஏன்னா தசா காலங்கள் தான் ரொம்ப நாள் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும். ஆனால் மாந்திக்கு வந்து தசாபுத்தி இல்லாத காரணத்தினால இந்த மோதிரம் கல் போடுறதெல்லாம் தேவையில்லை. மோதிரத்தில் கல் போட்டு அந்த தோஷத்தை கழிக்கிறதெல்லாம் தேவையில்லை. வழிபாடு தான் முக்கியம். சரியா? எதுவும் செய்ய முடியாதவங்க சனிக்கிழமை சனி ஓரையில் இல்லைன்னா சனிக்கிழமை குளிகை நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருங்க. அந்த 6 to 7:30 காலையிலையும் சரி இல்லைன்னா சாயந்தரம் சரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தீங்கனாலும் அந்த மாந்தியோட தோஷம் தீரும். ஓகே நேயர்களே? மகர ராசிக்கு தான் இந்த வீடியோ முதல்ல போட்டிருக்கிறேன். அதுபோக மாந்தியை பற்றி இப்போ தான் நான் பேசியிருக்கிறேன். 2300 வீடியோ போட்டிருக்கிறேன் போதி ஜோடியத்தில் கடந்த 3 வருடமாக. அதில் வந்து இப்போ வந்து மாந்தியை பற்றி இப்போ தான் பேசியிருக்கிறேன். மாந்தியம் ஒரு முக்கியமான கிரகம் தான். இன்னும் மாந்தியோடைய தாக்கம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிரகத்தோடு சேர்ந்தால் என்னென்ன செய்வார் ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுபோல் இன்னும் மற்ற காம்பினேஷன்லாம் இருக்குது. அதுக்கு வேணால் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன். பட் இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா மாந்திக்கு தசாபுத்தி இல்லாத காரணத்தினால அவருடைய தாக்கம் இருக்கும், வாழ்க்கையில் இருக்கும். எப்படி கொசுவை ஒழிக்க முடியாதோ கொசுவோடு தான் வாழணும் நம்ம. அது மாதிரி தான் மாந்தியை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அவரோட தான் வாழணும். அவர் இப்படியே லக்கணத்தில் இருப்பார், வந்துடுவார். ஜனன ஜாதகத்தில் மாந்தி கண்டிப்பாக இருப்பார். அவரை ஒன்றும் செய்ய முடியாது. பட் அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். அவர் 3, 6, 10, 11 இருந்தார்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற இடத்துல இருந்தார்னா ஆதிபத்திய விஷயத்துக்கு எடுத்து காரகத்துவத்தை கொடுப்பார். வாழ்த்துக்கள். அவருடைய காரகத்துவம்னா என்ன? கெடுபலங்கள் தான். கெடுபலங்கள் வந்து எந்த ரூபத்திலாச்சும் கொடுப்பார். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.